பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, உண்மையாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனையை அடைந்து கொள்வோம். இந்த நாட்களிலே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவராயிருக்கிறார். அதற்காகவே இந்த உலகத்தை அன்பு கூர்ந்து பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த நாட்களிலே நித்திய நித்திய காலமாக இயேசுவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்வை அதிகமாக நம்ம வாஞ்சிப்போமாக. Praise the Lord. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு அது மிகவும் பெரிதா இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை நம்ம ஸ்தோத்திரம் அதிகமாக நினைத்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அதிகமாக விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. நம்ம அப்படி விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே அவன் கெட்டு போகாமல் பரலோக சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும். அதோடு கூட இந்த பூமியினை வாழும் போதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று நம்முடைய வாழ்க்கை மூலமாக வெளிப்படுத்தவும் கர்த்தர் கிரியை செய்வாராமே. எடுத்துக்காட்டாக ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 32, 33 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். இங்கிலீஷ் பைபிள்ல நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 15 verse Amen. Stotram 32 and 33. And when they climbed into the boat, the wind died down. Then those who were in the boat worshipped him, saying, truly you are the Son of God. Hallelujah. அப்போது நாம் ஆராதிக்க வேண்டிய, நாம் தொழுது கொள்ள வேண்டிய ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். இங்கே இயேசுவின் நாமம் எப்படி அங்கே வெளிப்பட்டது? ஹல்லேலூயா. இயேசுவும் பேதுரு என்கிற சீஷனும் அவர்கள் ஒருமித்து அந்த படவில ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அந்த காற்று எப்படிப்பட்ட காற்றா இருந்தது என்று 24ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. எதிர்காற்று. ஆமென். Verse 24. Amen. And the boat was already a considerable distance from land, buffeted, amen, by the waves, because the wind was against it. எதிர்காற்று அப்படின்னா முன்னேற விடாதபடிக்கு தடை பண்ணுகிற எதிர்காற்றுகள். ஹல்லேலூயா. அந்த எதிர்காற்றுகள் ஸ்தோத்திரம் அந்த கரையை விட்டு நடுக்கடலில் இந்த படகு இருக்கும்போது அங்கேதான் இந்த எதிர்காற்று அடிக்கிறது. அப்போது அவங்களுக்கு முன்னேறி செல்ல முடியல, திரும்பி போக முடியல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் அங்கே நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நான் தான், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அதற்கு பிறகு பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று அவர் சொல்லுகிறார். 29ஆம் வசனம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். ஆமென். இயேசுவை அவர் இயேசு கிறிஸ்து தான் வருகிறார் என்று அவர் அருகிறதற்கு முன்பாக அவர்கள் ஆவேசம் என்று சொல்லி கலக்கம் அடைந்து பயப்பட்டார்கள். ஆனால் இயேசு தான் வருகிறார் என்று அறிந்தவுடனே பேதுரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து படகை விட்டிறங்கி இயேசுவோடு கூட நடக்க அவர் ஆசைப்படுகிறார். அப்படி அவர் கடந்து வருகிறார். ஆனால் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம், காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து
அமிழ்ந்து போக இங்கே ஒரு காற்று 30வது வசனம் பலமாக அடிக்கிற காற்று. ஹalleluya. எதிர்காற்று, அதன் பிறகு இயேசுவோடு கூட நடக்கும்போது பலமாய் அடிக்கிற காற்று. Verse 30, but when he saw the wind he was afraid. Amen. Amen. Afraid and beginning to sing, cried out, Lord, save me. Amen. He saw the wind. Amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. பலமாக அடிக்கிற, அதிகமாக அந்த காற்று அடித்துக்கொண்டே இருக்கிறது. Praise the Lord. ஆனால் அங்கேயும் அவர் அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார். Praise the Lord. இயேசு உடனே கை நீட்டி அவனை பிடித்தார். ஆனால் இயேசு கேட்கிறார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? You of little faith, why did you doubt? ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே ஆமென் ஒன்றன் பின் ஒன்றாக சோதனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, ஆமென் எதிர்காட்சிகள், பலமாக அடிக்கிற காட்சிகள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில எழும்புகிற ஒரு காரியம்தான் சந்தேகங்கள், டவுட்ஸ். ஹalleluya. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஏன் சந்தேகப்பட்டா? நான் உன்னுடைய கையை பிடித்திருக்கிறேன் அல்லவா. இன்றைக்கு ஏசப்பா நம்மோடு ஒவ்வொருவரோடு பேசுகிறார். ஹalleluya. காற்று பலமாக அடிக்கலாம், எதிர்காற்றாக இருக்கலாம், சோர்ந்து போகாதிருங்க. இயேசு கிறிஸ்து 4ஆம் ஜாமத்தில கடந்து வந்தது போல அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய கையை பிடித்திருக்கிறதுனாலே பலமாக காற்றடித்தாலும் ஆமென் சந்தேகப்பட வேண்டாம். ஹalleluya. அப்படியே அவர்கள் 32ஆம் வசனத்திலே 2 பேருமாக படகு ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுதுதான் படகில் இருக்கிறவங்க சொல்றாங்க, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இங்கிலீஷ் பைபிள்ல வாசிக்கிறோம். அவரை வொர்ஷிப் பண்ணாங்க, ஆராதனை செய்தாங்க. எத்தனை பேர் இந்த பகுதியை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். நாம் கெட்டு போகாமல் நம்மை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். வாழ்க்கை படகு பல நேரங்களிலே நடுக்கடலிலே ஆமென் அலைகிற ஆமென் படகு மாதிரி காணப்படலாம். காற்றுகள் பலமாக அடிக்கலாம், சோர்ந்து போகாதிருங்க. ஆமென். ஸ்தோத்திர. வாழ்க்கை படகு ஆமென் ஸ்தோத்திரம் உடைந்து போக, கெட்டு போக தேவன் அனுமதிக்கவே மாட்டார். இன்றைக்கு நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் இருந்து ஒரு அமைதலான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே தருவார். ஆமென். அது போலதான் நம்ம முதலாவது வாசித்த வசனம், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன், அந்த பரலோக பாக்கியத்தையும் அந்த ஆமென் ஹalleluya ஆமென் பரலோக சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்பிரிச்சுவல் பாட் ஹalleluya ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை படகிலே பல விதமான போராட்டங்கள், ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாக ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு விரோதமாக நம்மை தடை பண்ணலாம். ஆனாலும் சோர்ந்து போகாதுங்க. ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். அவர்கள் நடுக்கடலிலே அந்த படகு மூழ்கி போக தேவன் அனுமதிக்கவில்லை என்றால் விசுவாசிப்போமாக, இயேசுவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோமாக, நம்முடைய ஆவிக்குரிய படகு கெட்டு போகாமல் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திர ராஜா, எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிற அப்பா, பிரச்சனைகளை சந்திக்கிற அநேக மக்கள் உண்டு கர்த்தாவே. ஹalleluya. எங்கள் ஒவ்வொருவரை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையின்படி உண்மை நாங்கள் அதிகமாக விசுவாசிக்கிறோம். நீர் தேவனுடைய குமாரனா இருக்கிறீர், நீர் ஆராதனைக்குரியவர், நீர் துதிக்கு பாத்திரர், நீர் ரட்சிக்கிறவரா இருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. எல்லா சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற கர்த்தாவே தடையா இருக்கிற எல்லா காட்சிகளையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அமைதலாக்கி கர்த்தாவே அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள அப்பா கிருபை செய்கிறதற்காக நன்றி. எங்களை ஒவ்வொருவரை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வியாதியோடு, பலவீனங்களோடு, கஷ்டங்களோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆறுதல் படுத்துவீராக, தேற்றுவீராகப்பா. தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.